வந்தாலும் வந்தவங்களாம் அஸ்மத்தில் கொடுத்துறவனே போகலாம். உங்கள் பேர் சொல்லலாம். உங்களோட வயசு பார்க்குறேன் 65 இருக்கு. நான் சொல்லும்போதே போய் சொல்கிறத முடிச்சுக்க மாட்டேன். நீ எதிர்பார்த்த இடம்ல இன்னொரு இடம் பக்கத்தில் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிக்கலாம். தண்ணி வருமானு கேட்டேன். தண்ணி வருது பாருன்னு சொன்னேன். ஆனால் திருப்பி பதிவு சொல்ல அவங்க தான் வந்துருப்பா. போய் பார்த்துட்டு சொல்கிறான்னு சொல்லுங்க சொல்ல வருது வரலன்னு சொல்லலை. அப்போ அவன் தேவை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டா. கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டியாத்தா? பயந்துட்டு இருந்த பயந்துட்டு இருந்தியா? நான் சோம்பேறி திரும்பிட்டியா? மாட்டேன் தைரியம்லாம் போச்சு. சோம்பேறி மறுபடியும் பழைய சோம்பேறி ஆகிட்ட. தைரியம் இல்லாத மகன். தைரியமாக இருக்குமா? எதனா கலாவண்டாலும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துருந்தீங்களா? நீங்கள் அசந்தீங்கன்னா மொத்தத்தை விட்டுருவோம். தெரியப்பா 10 கிலோமீட்டர் நிமிஷத்தில் பார்க்கலாம். நீ எதிர்கொள்வது நடத்தலாம். இந்த வந்து மாதத்துக்கு உங்களுக்கு மாற்றம் கிடைச்சிக்கலாம். பத்து கிலோ மணி சொல்லலாம். எதிர்கொள்ள கண்டிப்பாக நடக்கும். இந்த வயசு 15 கோவம் போட்டு இன்னும் ஒரு பார்த்து நீ யாருக்கு வரணும்? பேத்திக்கா ஒன்றுதான் பேத்தியா வந்தாலே பார்த்து போகணுதானே. வந்தால் போகணுதானே சொன்னீங்க. பேத்தியை பார்த்தே பார்க்கலையா? பேசக்கூடாதுங்க. ஏண்டி வர வைக்கிறது அம்மா கஷ்டப்பட்டு வர வச்சு கடலா மட்டும் சாமியாடுறா பார்த்துன்னு சொன்னேன். அப்போ இங்கே வந்து வெறும் வேஷம் தானா? போய் பார்த்தா தானே வருவா. பேச மாட்டேன். என்ன கேட்குறேன்னா வேகமாக கூப்பிட்டேன். இது மட்டும் அம்மாங்க பேத்தியில் பார்க்க ஏன் போகல? பேத்தி பேத்தியை வந்துட்டாரு. உன் வீட்டுக்கு வரல, அது நான் இருக்கோம். நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். உன் பேத்தியை வர வச்சிருவேன், சிறுவருக்காலும் காமிச்சிடறேன்னு சொன்னேன். என்ன வாங்கிங்க? இதுதான் என்ன எல்லாரும் முன்னு இருக்கிறேன். யாருமே ஜாயின் பண்ணுறேன். எங்களுக்கு வம்புல மாட்டவங்களை மட்டும்தான் நான் உட்கார வைப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஜாமியை தூக்கிப்பேன். நான் திருப்பி கிடையாது ஒன்றுதான் போட்டேன். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? அவன் ஒரு சாமியை சும்மா கிட்டே ஆடலை. நான் கூப்பிட்டதுன்னு ஆட முடியும். நான் வந்தது தேவைக்கிறவங்க நான் எப்படி ஆடுறது? உனக்கு எங்கே கொடுக்க போகிறேன்? சொன்னால் பதில் கரெக்டாக சொன்னாங்க கொடுப்பேன். இருக்காதுங்களா? இந்த வாயை கொடுத்து மட்டும் மாட்டிக்கூடாது. கண்டிப்பாக
ஏன்னு கேட்குறியா? பாரு அப்படி செஞ்சுட்டு போனாலும் பரவாயில்ல விட்டேன். மண்ணு என்கிட்ட மண்ணு விட்டுட்டேன். அப்புறமா சாமி மருந்தே குடிச்சாலும் நான் பார்த்துன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட சாமிகிட்ட வந்து எல்லாம் பூஜை போடுறாங்க. இல்லை எல்லாரும் ஜெல்லு கம்மி இருக்கிறான். இல்லை இருக்கிறவங்க மதிக்கிறவனுக்கான சாமியோட இந்த கசமையில கதைக்க நீ என்னம்மா வேலை பார்க்குற? என்ன வேலை பார்க்குற சொல்ல? டீச்சராக இருக்கிற என்ன கும்பிடணும் அவசியம் உனக்கு இருக்குது. இப்போ வந்து கூட நான் நல்லா இருக்கிறேன். அதுக்கு தானே கும்பிடுறேன். இந்த கண்ணியில் பார்க்குறேன். அப்போ கொஞ்சமாவது மதிக்கணும். மதிய இது மாதிரி நம்மளும் சாப்பிட்டு நீ அது மாதிரி ஆண்டான் நம்ம கொடுக்கணும். நான் சொன்ன நடக்கும் அப்படியா? இல்லை அப்படியே அந்த குழந்தை என்ன கொடுத்துருக்காங்க. கரு உருவாமனே அவங்கள சொல்லுவாங்க. நீ நேச்சுரல் குழந்தைய பற்றி அவங்களால சொல்ல முடியாது. கரு உருவாகும்படி உனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை ஆம்பளை பிள்ளை சொல்லலாம். அப்படிதான் சொல்லாமல் அங்கே வேச மாட்ட முடியாது, பார்க்க முடியாது. நான் அதையும் சொல்கிறேன். நீ தான் காப்பாற்றணும். நீ தான் சொல்லணும். சொல்ல அது மாதிரி தான் பேச முடியுமா? நினைக்கணுமா? நாங்கள் வாங்க தெய்வத்துக்கு நாங்கள் தெய்வத்துக்கிட்ட வாக்கு சொல்லிட்டு அவங்க சொல்லி சொல்கிறோம். நீ வந்துட்டு உனக்கு நடக்க வேண்டாம் பரவாயில்ல. வந்து போய் உனக்கு நடந்துட்டு நீ கேட்க மாட்டேன். பேசுமா? அந்த வார்த்தையை கேட்கக்கூடாது. புரிஞ்சுதான் அப்படியா? எல்லாருக்குமே நான் ஒரே கதை தான். எல்லாருக்குமே ஒரே கதை தான். என்னுடைய பதில கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. நான் சொன்ன நடக்க சொல்லுவாங்க. பார்க்குறியா? ஆமா எங்கிட்ட வீரப்பா எந்திரிச்சு போயிட்டா. அப்படி அப்படின்னு ஆள் உடஞ்சிச்சா? சரி பார்த்து காலங்களை உடச்சு கொடுன்னு சொல்லி தான் சொல்றேன். எத்தனை நாள் உடஞ்சிச்சு? ஒரு சாமி என்ன அன்னைக்கு மிளச்சாமி வரும் வாக்கு சொல்லுவ நல்லா வரும்னு சொன்னாரு. இன்னைக்கு என்னன்னா மிளச்சாமியெல்லாம் வராதுன்னு சொல்கிறாரு. என்ன ஒரு சாமியாரும் வராருமா? சரி நான் தூரா பேசிட்டா அப்போ காலங்களை உடைச்சிருன்னு சொன்னேன். ஆனால் அதே கால 8வது நாள் எனக்கு வச்சேன். உண்மையம்மா இப்போ என்னை நேசிக்கிற நீ மறந்துட்ட. அதனால ஒரு மேலே சாமி கூப்பிட வேண்டாம். என்னை நேசிக்கிறத யார் மறந்தாலும் அந்த செகண்டே எனக்கு தெரியும். என்னை நேசிக்கிறத கண்டிப்பாக யாருக்கிட்ட வேணும்னு நான் பாருங்கள். கண்டிப்பாக ஐயா பரவாயில்ல. உங்களுக்கு வந்து போனால் நான் நல்லா இருக்கேன். அது என்னன்னா உனக்கு விரும்புகிறான். கண்டிப்பாக கவனிக்கிறேன். நான் கொடுத்தது அவனுக்கு. நீ திருந்துனா என் தங்கச்சி உன் மேலே எப்பயுமே உட்காருவான். நீ திருந்துனா நான் கொடுத்த சாமை என்னைக்கு நான் கொடுத்ததுதான். அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. நான் கொடுத்தது வைஷ்வாய மச்சுவாய வெறுப்பு வரும்போது குற்றமாக நினைக்கிறார் சாமி உரைக்கிறார்.